ஹாய்ங்க, எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜர்தோசியில் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஜர்தோசி செயின் ஸ்டிச். இதுக்கு முந்தின கிளாஸில் ஜர்தோசி லோடிங் ஸ்டிச், ஜர்தோசி ரோப் ஸ்டிச் இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் தான் என்னோடய இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஷோயிங் த்ரெட்டை நாட் போட்டு எடுத்தாச்சு. கீழே இருந்து மேலே எடுக்கலாம். நான் வந்துட்டு ஜர்தோசி விட வேறு கலர் நான் எடுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் அப்படின்றதுக்காக. இது வந்துட்டு 1 cm அந்த அளவில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 cmக்கு மேலே நீங்கள் எடுக்க வேண்டாம். முடிஞ்ச 3/4 cm கூட எடுத்துக்கோங்க. இப்போது குத்து மதிப்பாக ஒரு பாதி அளவில் ஸ்டிச் பண்ணுங்கள். மறுபடி இந்த மாதிரி எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கேயே போயிட்டு ஒரு செயின், ஒரு லாக். மறுபடி இதுக்கு சென்டர் பகுதியில் ஒரு ஸ்டிச். தெரியுதுங்களா? கவனமாக தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சென்டரில் பண்ணி எடுத்தாச்சுங்களா? மறுபடியும் ஒரு ஜர்தோசியை லோட் பண்ணுங்கள். இதனோட பாதியில் ஒரு ஸ்டிச். மறுபடி ஸ்டார்ட் பண்ணின இடத்துலையே ஒரு ஸ்டிச், ஒரு லாக் போடாமையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் லாக் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இருங்க, அந்த கிளிப் கொஞ்சம் சரியாக தெரியல, அதனால் நான் அதை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போது இந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு ஒரே ஒரு ஜர்தோசியை நம்ம லோட் பண்ணியாச்சு. இந்த லைன் மேலேயே அந்த ஜர்தோசியில் பாதியில் ஒரு ஸ்டிச், மறுபடியும் ஜர்தோசி எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கேயே ஒரு ஸ்டிச். ஒரு டைமும் நீங்கள் லாக் போட்டு ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் அப்படியும் போடலாம். அப்புறம் இது சென்டரில் ஒரு ஸ்டிச், மறுபடியும் ஒரு ஜர்தோசியை நம்ம லோட் பண்ணுறோம். செயின் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் நல்லா நெருக்கமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணலாம், பார்டராக கூட கொடுக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். பாதியில் ஒரு ஸ்டிச், எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கேயே ஒரு ஸ்டிச். அந்த ஸ்டிச் போடாமல் கூட வரலாம். அதாவது லாக் பக்கத்தில் ஒரு லாக் நான் இப்போ வைக்காம விட்டேன் பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக லோட் பண்ணினதுக்கு. இப்போது பாதியில் ஒரு ஸ்டிச், எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கேயே ஒரு ஸ்டிச். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு குட்டி லாக் வச்சு கூட பழகுங்க. இப்படி வைக்காமல் போட்டிங்கனாலும் வரும். பாதியில் ஒரு ஸ்டிச், எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துலையே ஒரு ஸ்டிச். சரிங்களா? ஃபில்லிங்க்கு நம்ம இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். அவுட்லைன் ஸ்டிச்சாக நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். நெக் லைனில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பீட் ஒரு லைன் குறைச்சிட்டு இந்த ஸ்டிச்சை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா அழகாக இருக்கும். ஜர்தோசியில் எந்த ஸ்டிச் போட்டாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அழகாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக ஜர்தோசியை வந்துட்டு யூஸ் பண்ணுறது. இப்போது லைட்டாக சிக்கிடுச்சு, எடுத்து விட்டுட்டு போடலாம். இந்த ஒரு ஸ்டிச்சை மட்டும் நம்ம பிரித்து எடுத்துடலாம். எடுத்தாச்சா? அடுத்தது வேறு ஜர்தோசியை நம்ம லோட் பண்ணலாம். இந்த மாதிரி சிக்கிடுச்சு அப்படின்னா பயப்படவே தேவையில்லை, நீங்கள் எடுத்து விட்டுருங்க. இங்கே ஒரு ஸ்டிச் இருங்க, மறுபடியும் லோட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வளைஞ்சிருச்சு, பட் ஓகே. பாதியில் ஒரு ஸ்டிச், எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கேயே ஒரு ஸ்டிச். பக்கத்தில் லாக் வைக்கிறனா வச்சுக்கலாம். இந்தப்போ நான் வைக்கலை, அப்படியே எடுத்துக்கிறேன். டைட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வைக்க தேவை கிடையாது. டைட்டாக த்ரெட்டை பிடிச்சி போட்டிங்க அப்படின்னா, கம்பல்சரியாக வைக்கணுமோன்னா கிடையாது. இந்த மாதிரி 1 cm விட தாண்டி போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய செயினாக போட்டிங்க அப்படின்னாலும் ஒரு செயினுக்கு இன்னொரு செயின் வந்துட்டு ரொம்ப கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அவ்வளோக்கா பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்காது. ஒன்று பெருசு ஒன்று சிறுசாக கட் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஈவனாக கட் பண்ண பாருங்கள். ஈவனாக கட் பண்ணுறதுக்கு நான் இப்போ ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இதை நான் எண்ணாட் போட்டுட்டு இங்கே எண்ணாட் போட்டுடலாம். எனக்கு போதும், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த இடத்துலையும் ஒரு லைன் வச்சுக்கோங்க. இருங்க, கிளாத்தில் மார்க் பண்ணி காமிக்கிறேன்.
இங்கே டு இங்கே வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஜர்தோசியை இப்படி பிடிச்சி கூட கட் பண்ணலாம். பேப்பரில் மார்க் பண்ணிட்டும் பண்ணலாம். இந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்கே ஒரு கட் கொடுத்துர்லாம். சரிங்களா? இந்த பாயிண்ட்டும் 1 cm அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு இங்கே மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? நான் இப்படி தான் கட் பண்ணேன். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளாத்தில் வைக்கல அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் பேப்பரில் கூட வச்சுக்கலாம். சரிங்களா? இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு புரியல அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.